ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 6ஆம் தேதி 3ஆம் மாதம் 2026 கரண்ட் ஹவர்ஸு. இவ்வளோ லேட்டாக போடுறதுக்கு மன்னிச்சிருங்க. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது என்னென்னா சுஷ்ருத் அரவிந்த் தர்மகாரியா. இவர் யாருன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தின் 55வது நீதிபதி. சென்னை உயர்நீதிமன்றத்தின் 55வது நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் பனகாரியா. இதுக்கு முன்னாடி இருந்தது யாருன்னா 54வது மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா. 54 ஸ்ரீவஸ்தவா. இப்போ கரண்டில் இருக்கக்கூடியது யார்? 55வது சுஷ்ருத் அரவிந்த் பனகாரியா. வெரி இம்பார்ட்டண்ட்டு. அடுத்து பார்த்திங்கன்னா பிரிவு 216 எதை சொல்லுதுன்னா உயர்நீதிமன்றத்தின் அமைப்பை பற்றி சொல்லுது. பிரிவு 217 என்ன சொல்லுதுன்னா உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பது யார்? குடியரசுத் தலைவர். அப்போது உயர்நீதிமன்ற நீதிபதிகளை நியமிப்பது குடியரசுத் தலைவர். அதே போல் தலைமை நீதிபதியை நியமிப்பது குடியரசுத் தலைவர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நியமிப்பதும் குடியரசுத் தலைவர் தான். ஓகேவா? இதில் இன்னொரு ஹைலைட் பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்குல்ல, அதனுடைய தலைமை நீதிபதியை தேர்ந்தெடுக்கிறது யாருன்னு பார்த்தா உச்சநீதிமன்ற தலைவர், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் உயர்நீதிமன்ற நீதிபதியாக என்ன தகுதி வேணும்னு சொன்னால் இந்த நீதித்துறையில் நம்ம ஒரு 10 வருஷம் அதிகாரியாக பணிபுரிஞ்சிடணும். அப்படி இல்லையா நீங்கள் உயர்நீதிமன்றத்தில் 10 வருஷம் வழக்கறிஞராக இருந்திருக்கணும். மெயின் பாயிண்ட்டே அதுதான். ஓகேங்களா? நான் ஒரு உயர்நீதிமன்றம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் நீதிபதியாக இருக்கணும்னு சொன்னால் நான் அந்த உயர்நீதிமன்றத்தில் இல்லை எந்த உயர்நீதிமன்றத்தில் வேணால் இருக்கலாம், 10 வருஷம் வழக்கறிஞராக இருந்திருக்கணும், அட்வொகேட்டாக இருந்திருக்கணும். அப்படி இல்லையா இந்த நீதித்துறையில் ஒரு 10 வருஷம் அதிகாரியாக இருந்திருக்கணும். அது ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000. அதாவது ஐடி, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம்ல பல விஷயங்கள், இன்ஃபர்மேஷன்லாம், இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த ஆக்டு கீழே தான் வரும். ஸோ தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000. அடுத்து பார்த்திங்கன்னா ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் யாருன்னா தமிழகத்தில் ஆளுநர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் அவர் யாருன்னா தமிழக ஆளுநர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க. அதாவது இவர் ஆல்ரெடி கேரளாவில் ஆளுநராக இருக்கார். இப்போது தமிழகத்தையும் அவருக்கு கூடுதல் பொறுப்பாக கொடுத்துருக்காங்க. அப்போது ஆல்ரெடி ஏற்கனவே இருந்தது ஆர்.என். ரவி தானே இருந்தார். அவர் எங்கே போனார்னு கேட்டால் மேற்கு வங்காளத்துக்கு போயிட்டார். அப்போது நமக்கு ஆளுநராக இருந்தவங்க யார்? ஆர்.என். ரவி. அவங்க எங்கே போயிட்டாங்க? மேற்கு வங்காளத்துக்கு போயிட்டாங்க. ஓகே, அப்போது இப்போ யார் இருக்குதுன்னா கூடுதல் பொறுப்பாக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் இருக்கார். ஓகே, இப்போது மேற்கு வங்காளத்தில் ஒருத்தர் இருந்திருப்பார். அவர் எங்கே போயிருப்பார்? சிவி ஆனந்த் போஸ். அவர் என்ன பண்ணிட்டார்? ராஜினாமா பண்ணிட்டார். இப்போ நமக்கு தேவையில்லை. தமிழ்நாடுக்கு பொறுப்பு யார்? தமிழ்நாடு இருந்தவர் எங்கே போயிருக்கார்? இதுதான் விஷயம். ஓகேவா? இதில் பார்த்திங்கன்னா ஆளுநரை குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். அதாவது ஆளுநரை யார் நியமிப்பார்? குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். ஓகே, ஆளுநரை நீக்கிறது யார்? யார் நியமித்தாரோ அவங்க தான் நீக்குவாங்க. ஸோ ஆளுநரை நியமிக்கிறது யார்? குடியரசுத் தலைவர். ஆர்டிக்கல் என்ன? 155. ஓகே, முடிஞ்சு போச்சு. அடுத்து ஆர்டிக்கல் பிரிவு 186 என்ன சொல்லுது? ஆளுநரோட பதவி காலத்தை பற்றி சொல்லுது. அதாவது ஆளுநர் அவரோட சாதாரண பதவிக்காலம் 5 வருஷம். தேவைப்பட்டால் குடியரசுத் தலைவர் மனசை வச்சா எக்ஸ்டெண்ட் பண்ணுவார். அவருடைய விருப்பத்தின் பேரில் இருக்கலாம். ஓகே, இவர் எப்போ வேணாலும் மாற்றப்படலாம், நீக்கப்படலாம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா எலைசா எலைசா என்சைம் லிங்க்டு இம்யூனோ சார்பண்டா அசாய். இதுதான் எலைசா. இந்த எலைசா என்னன்னா வெஸ்டர்ன் பிளாட்டு இதெல்லாம் கண்டறியும் சோதனை. என்னது? எய்ட்ஸ் கண்டறியும் சோதனை. இதில் உறுதிப்படுத்தும் சோதனை வெஸ்டர்ன் பிளாட்.
வெஸ்டர்ன் பிளாட்ன்றது உறுதிப்படுத்தும் சோதனை, எலைசான்றது எய்ட்ஸை கண்டறியும் சோதனை. என்ன ஆச்சுன்னா, பிறந்த குழந்தைக்கு வந்து ரத்தம் சம்மந்தமான நோய் இருந்திருக்கு. அந்த ரத்தத்தை வந்து மாட்டிட்டு புதிய ரத்தம் ஏற்றலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படி ஏற்றும்போது ஆல்ரெடி பிளட் பேங்கில் இருந்த ஒரு சில ரத்தத்தில் எய்ட்ஸ் இருந்திருக்கு. அதை கண்டறியாமல் இவங்க விட்டுட்ருக்காங்க. அதனால் வந்து ஆல்ரெடி குழந்தைக்கு வந்து இந்த மாதிரி ரத்த சம்பந்தமான நோய் இருக்குது. அந்த ரத்தத்தை மாற்றி தான் புது ரத்தம் தரணும். அதாச்சும் ஒழுங்காக ஏற்றிருக்கணும். அந்த ரத்தமும் இந்த மாதிரி மாறிடுச்சு. ஸோ இது கரண்ட் ஈவெண்ட்டில் இந்த மாதிரி வந்தது. ஸோ இது சயின்ஸ் ரிலேட்டடாக இருக்கிறதுனால அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். எய்ட்ஸை கண்டறியும் சோதனை எலைசா வெஸ்டர்ன் பிளாட், உறுதிப்படுத்தும் சோதனை வெஸ்டர்ன் பிளாட், கண்டறியும் சோதனை எலைசா. ஹனுமன் திட்டம். ஹனுமன் திட்டம் அப்படி ஹனுமன்னாலே என்னது? குரங்குனா வனவிலங்கு. ஸோ அது என்ன விஷயம்? மனித விலங்கு மோதலை குறைக்க எந்த கவர்மெண்ட் எடுத்துன்னு வந்தது? ஆந்திரா கவர்மெண்ட். ஸோ ஹனுமன்னு சொன்னாலே குரங்கு, ஒரு விலங்கு சம்மந்தமாக இருக்குது. ஸோ மனித விலங்கு மோதலை குறைக்க ஆந்திரா கவர்மெண்ட் எடுத்துன்னு வந்திருக்கு. ஓகே, அடுத்து பார்ப்போம் வாங்க. இந்திய புவியியல் ஆய்வு மையம். இந்திய புவியியல் ஆய்வு மையம் ஜிஐஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஜிஐஎஸ்னால் என்னது? ஜியோகிராஃபிக்கல் இந்தியன் சர்வே அப்படின்னு கூட சொல்லலாம், இல்லை ஜியோகிராஃபிக்கல் இன்ஸ்டியூட் ஆஃப் சர்வேன்னு கூட சொல்லலாம். பட் இதை வந்து நீங்கள் நெட்டில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணி பார்த்துங்க, ஜிஐஎஸ்னால் என்னென்னு. இது வந்து 166வது நிறுவன தினத்தை கொண்டாடுறது. இதை வந்து நம்ம ஏன் பார்க்கணும்னு சொன்னால், இது 1851 உருவாக்கியிருக்காங்க. இதனுடைய தலைமையகம் கல்கட்டா. இது ரொம்ப முக்கியம். இங்கே பாருங்கள், உலகின் 2வது பழமையான புவியியல் அமைப்பு. ஸோ உலகின் 2வது மிக பழமையான புவியியல் அமைப்பு யாருது? நம்ம இந்தியாவோடது, இந்திய புவியியல் ஆய்வு மையம். இந்த இந்திய புவியியல் ஆய்வு மையம் எங்கே இருக்குது? கல்கட்டாவில் இருக்குது. 1851 உருவாக்கியிருக்காங்க. அப்படியே இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணிக்க வேண்டியது தான். புவியியல்னா என்னது? ஜியோகிராஃபிக்கல் இந்தியன் சர்வே இல்லை இன்ஸ்டியூட் ஆஃப் சர்வே அப்படின்னு பார்த்துக்க வேண்டியதான். ஓகேவா? இந்திய புவியியல் ஆய்வு மையம் 1851 கல்கட்டாவில் இருக்குது தலைமையகம். இதுதான் உலகின் 2வது மிக பழமையான புவியியல் அமைப்பு, நம்ம இந்திய புவியியல் ஆய்வு மையம், இந்த ஜிஐஎஸ். அதை மட்டும் நெட்டில் கொஞ்சம் பார்த்துக்குங்க, கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. எல்நீனோ, அதாவது எல்நீனோன்னு சொல்லுவாங்க. அது என்ன? எல்லினோன்னு சொல்லுவாங்க. உலக காலநிலைன்னு சொல்லுவாங்க. இந்த உலக காலநிலை என்ன பண்ணும்? டைரெக்டாக நம்ம தென்மேற்கு பருவக்காற்றை பாதிக்கும். தென்மேற்கு பருவக்காற்றை பாதிச்சுன்னா என்ன பண்ணும்? மழை பெய்யாது. மழை பெய்யலைன்னா என்ன பண்ணும்? ரொம்ப வறண்டு போயிடும். ஸோ குறைவான மழை, அதிக வெப்பநிலை. எப்படி? குறைவான மழை, அதிக வெப்பநிலை. ஏன்னா மழையே பெய்யலை, அப்போ கூலிங் இருக்காது, அதிக வெப்பநிலை. ஓகே. 2வது லாலினோ. லாலினோவை பொறுத்த வரைக்கும் அப்படியே ஆப்போசிட்டு. நல்லா மழை பெய்யும். நல்லா மழை பெஞ்சால் என்ன பண்ணும்? பயங்கர கூலிங்காக இருக்கும். அப்போ அதிக குளிர், அதிக மழை. அதிக மழை பெஞ்சால் என்ன பண்ணும்? குளிரும். அதிக மழை பெஞ்சால் என்ன பண்ணும்? பேசிக்காக குளிரும். அப்போது அதிக குளிர், அதிக மழை, அதிக குளிர். இது லாலினோ. இந்த வருஷம் தெரிஞ்சுக்கிட்டோம். அதேபோல் வந்து இந்த இடத்த பாருங்கள், கடல் சட்டம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாடு, UNCLOS. கடல் சட்டம் தொடர்பான ஐக்கிய நாடுகளின் மாநாடு. இதுதான் வந்து பெருங்கடல்களின் அரசியலமைப்புன்னு சொல்கிறாங்க. இது ஏற்றுக்கொள்ளப்பட்ட 1982, நடைமுறைப்படுத்தப்பட்டு 94. இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. மேபி இது கேட்குறது வாய்ப்பு இல்லை, இது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். பெருங்கடல்களின் அரசியலமைப்பு, அதாவது பெருங்கடல்களின் அரசியலமைப்புன்னு சொன்னால் கடல் சட்டம் தொடர்பான ஐக்கிய மாநாடு. கடல் சட்டம் தொடர்பான ஐக்கிய மாநாடு தான் பெருங்கடல்களின் அரசியல் சாசன அமைப்பு, UNCLOS. அடுத்து வாங்க, இது அணுசக்தி சம்பந்தமானது. சர்வதேச அணுசக்தி நிறுவனம், இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சி. இது எப்போ உருவாக்கப்பட்டது? முக்கியம், 1957. தலைமையகம் ஆஸ்திரியா, வியன்னா.
இதுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க 2005. எதுக்காக? எங்கே பார்த்தாலும் வந்து என்னது அந்த அணுசக்தியை தடை பண்ணுறோம். ஏன்னா அணுசக்தி வந்து நம்மளோட அமைதிக்காக தான் பயன்படுத்தணும், அதை வேறு ஒரு விஷயத்துக்காக பயன்படுத்தக்கூடாது. அதனால் அந்த அணுசக்தி விஷயங்களை விபரீதங்களை தடுத்ததற்காக இதுக்கு IAEA இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க 2005. ஓகே, இந்த IAEAவில் வந்து நம்ம இந்தியா வந்து உறுப்பினராக தான் இருக்குது. ஓகே, இது வந்து லேட்டஸ்ட்டாக என்ன சொல்லியிருக்குன்னா, இங்கே பாருங்க, இதுதான் முக்கியம். ஏன்னா இப்போ வந்து ஈரான் இஸ்ரேல் போர் நடந்துகிட்ருக்கு. போர் நடக்கிறதுக்கான காரணம் என்ன? ஈரானில் அணுசக்தி சம்மந்தமான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்கன்னு சொல்லி தான். ஆனால் இந்த சர்வதேச அணுசக்தி அமைப்பு என்ன சொல்லியிருக்குன்னா, ஈரானில் அணுசக்தி சம்மந்தமான எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன காரணம்? அமெரிக்கா சொல்லியிருக்கு, அதனால் சொல்லியிருக்கு. இதில் ஒன்றுமே கிடையாது. ஆனால் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது கரண்ட் அஃபேர்ஸு ரிலேட்டடாக சர்வதேச அணுசக்தி நிறுவனம் எப்போ உருவாக்கப்பட்டது? 1957. அதனுடைய தலைமையகம் ஆஸ்திரியா வியன்னா. அதில் இந்தியா உறுப்பினர். ஓகே, இதுக்கு நோபல் பரிசு கொடுத்துருக்காங்க 2005. அணுசக்தி விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணதுக்காக 2005 நோபல் பரிசு. இதுதான் விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, பெருங்கடல்களின் அரசியல் அமைப்பு, கடல் சட்டம் தொடர்பான ஐக்கிய மாநாடு. ஓகே, எல்லினோ அப்படின்னா உலக காலநிலை என்ன பண்ணும்? தென்மேற்கு பருவக்காற்றை பாதிச்சிடும். அதனால் குறைவான மழை பொழிவு, அதிக வெப்பநிலை. லாலினோன்னு சொன்னால் நல்லா மழை பெய்யும், அப்போ அதிக குளிர். ஓகே, ஜிஐஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்திய புவியியல் ஆய்வு மையம். இது உருவாக்கப்பட்டது 1851. கல்கட்டாவில் தலைமையகம் இருக்குது. ஹனுமன் திட்டம் எந்த ஸ்டேட்டு? ஆந்திரா. மனித விலங்கு மோதலை குறைக்க. ஓகே, எலைசா என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பண்டா அசாய். ஓகே, RN ரவி தமிழ்நாட்டில் இருந்த ஆளுநர் இப்போது மேற்கு வங்கத்துக்கு போயிட்டார். இப்போது தமிழ்நாட்டுக்கு யார் பொறுப்புனா, கேரளாவில் இருக்கக்கூடிய ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர். தகவல் தொழில்நுட்ப சட்டம் 2000. சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி யார்? இப்போது 55வது சுஷ்ருத் அரவிந்த் தர்மகாரியா சென்னை உயர்நீதிமன்றத்தின் 55வது நீதிபதி. இதற்கு முன்னாடி 54வது இருந்தது யாருன்னா மணிந்திர மோகன் ஸ்ரீவஸ்தவா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.